காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சின்ன நப்பாசை இருக்கு, ஒரு ஒரு மைனாரிட்டி குரூப்புக்கு ஒரு நப்பாசை இருக்கு. அதாவது இந்த வாட்டி தாவேக்காவோட போறது பெட்டர். அவங்க அவங்க அந்த குரூப்போட நோக்கம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா மூணுத்தையும் ஒன்னா பார்க்கணும். அந்த ஒன்னா டீல் பண்ணும்போது பாண்டிச்சேரி, கேரளால வந்து நம்ம விஜயோட சேர்ந்தா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்ம ஆட்சியில பங்கும் வந்து திமுக கொடுக்க போறது இல்ல. அதனால நமக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம். ஆனா இந்த எலெக்ஷன் விஜயோட போய் பார்த்தா என்ன, கேரளால நம்ம ஆட்சிக்கு வரலாமே, விஜய் போய் பிரச்சாரம் பண்ணா கேரளால கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்க, பாண்டிச்சேரியில விஜய்க்கு ஆதரவாளர் இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்டும் காங்கிரஸ் கைப்பற்றலாம் இல்லையா? தமிழ்நாடுல வந்து நம்ம தாவேக்காவோட இருந்தா, தமிழ்நாட்டுல திமுகவோட இருந்தாலே நமக்கு ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம எதுக்கு மத்த ரெண்டு ஸ்டேட் நமக்கு கிடைக்குதுன்னு அந்த இந்த மூணு ஸ்டேட்டை வந்து காம்போவா டீல் பண்ணும்போது, இந்த காம்போவா டீல் பண்ணும்போது விஜயோட போறது பெட்டர்ன்ற மாதிரியான ஒரு குரலை வந்து அங்க காங்கிரஸ்ல இருக்கிற சில இளைய தலைமுறை, கொஞ்சம் 40 வயசு கீழே இருக்கிறவங்க வைக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா கொஞ்சம் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க மத்த ரெண்டு ஸ்டேட்டுக்காக வந்து தமிழ்நாடு கெடுத்துறாதீங்க, இங்க 50 வருஷமா காங்கிரஸ் பின்னாடியே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துல இறங்கினீங்கன்னா காங்கிரஸ் சுத்தமா ஒண்ணும் இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஏன் காங்கிரஸை வளர்க்கல தமிழ்நாட்டுல அப்படின்னு அவங்க திருப்பி தமிழ்நாட்டு இருக்கிற எம்பி எம்எல்ஏக்களை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு திராவிட கட்சிகள் மத்தியில எங்களால் கட்சியை வளர்க்க முடியல, அதனால நம்ம தனியாவே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எலெக்ஷன்ல நம்ம திமுகவோட போலாம் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஆட்கள் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க திமுகவோட தான் போறதுக்கு அப்படின்னா கூட, இன்னும் அந்த ஒரு 4-5 பேர் முக்கியமா அவங்க வந்து மேலிடத்தை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்து தாவேக்காவோட போலாம், தாவேக்காவோட போலாம், நம்ம கேரளா பாண்டிச்சேரியில வெற்றி நமக்கு நிச்சயம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அது எப்படி காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க திமுக.